யார் வேணுமென்றாலும் வந்து எவ்வளோ வேணுமென்றாலும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்கு காசு கூட கொடுக்க தேவையில்லை. அப்படின்னு சொன்னால் இது நம்மளுடைய வீடு மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது, அதுவும் என்ன டைமில் வந்து சாப்பாடை கொடுக்குறாங்களா அப்படின்றத முழு விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். காய்களோ வியூவர்ஸ், வெல்கம் டு நியூ வ்ளாக். ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் பழையில் தான் நிற்கிறோம். ஸோ பழையில் வந்து இதை சொல்லுவாங்க கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன இருக்குதுன்னு சொன்னால், இதில் வந்து இலவசமாக சாப்பாடு கொடுத்துட்டுருக்குறாங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு போட் போட்டிருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு இதோ வேறு ஏதோ கொம்பனேட்ட போட் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதுதான் அந்த போட். ஸோ இந்த போட் பக்கத்தில் வந்து 2-3 கடைகளும் இருக்குது. அது என்னென்ன கடைகள்னு தெரியல. இந்த கேட்டால் வந்து உள்ளுக்குள்ளே போனதுமே வந்து ஒரு பெரிய ஒரு இடத்த காணுவீங்க. ஸோ அதில் வந்து 2 கொட்டில் வந்து போட்டிருக்கீங்கன்னா, ஸோ நீல கலரில் இருக்கிற இந்த கொட்டிலுக்குள்ளே நான் வந்து இந்த ஃப்ரீயாக வந்து கொடுக்கக்கூடிய சாப்பாடுகள் எல்லாம் வந்து இங்கே தான் நடந்து வந்துருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன போட்டில் வந்து எழுதிய வாசகங்கள் எல்லாம் போட்டிருக்குறாங்க. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். தயவு செய்து பணம் செலுத்த வேண்டாம். அதுக்கு பக்கத்தில் வந்து சின்ன சின்ன போட்டுகளும் போட்டிருக்கணும். அப்படியே வந்து உணவு விநியோகத்துக்கு மட்டும், அப்புறமா வந்து புகைத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது வந்து அப்படியெல்லாம் வந்து போட்டுக்கலாம். ஸோ பீஸ்ஃபுல்லாக இருந்து எந்த விதமான ஒரு இடைஞ்சலுமே இல்லாமல் இருந்து சாப்பிட்டு போகக்கூடிய ஒரு இடமாக தான் உள்ளுக்குள்ளே வந்துருக்குது. அதை விட வந்து வெளியிலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் காலனியை கலட்டி விட்டுட்டு வரணும் அப்படின்னு எல்லாம் வந்து சின்ன சின்ன போட்டுகள் வந்து போட்டிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்த வந்து தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து வெளியில் போட்டிருக்கலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி என்ன சொல்கிறது, ரோட்டு கரையில் இருந்து உள்ளுக்குலாம் நிறைய தூரத்துக்கு உள்ளுக்கு இருக்குது. ஸோ வெளியில் வந்து சவுண்டு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதை விட வந்து நிறைய இடம் ஓப்பனாக இருக்கிறதால வந்து கொஞ்சம் காற்று வந்து நல்ல காற்று வந்து எடுத்துகிட்டு. ஸோ பீஸ்ஃபுல்லாக வந்து இது வந்து சாப்பிட்டு போகலாம். அது வந்து என்ன சொல்கிறேன், ஃப்ரீயாக வந்து சாப்பிட்டு போகலாம். அதை விட சின்ன ஒரு தொட்டி வந்து உள்ளுக்குள்ளே வச்சு அதுக்கு கொஞ்சம் மீன்களை வந்து உள்ள விட்டுருக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் நிறைய வந்து சாப்பாடெல்லாம் ஃபுல்லாகவே முடிஞ்சுது. ஸோ உள்ளே எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து சாப்பிடலேன்னு ஸோ உள்ளே வந்து சாப்பிட முடியாமல் போயிட்டு கண்டிப்பாக வந்து இன்னொரு நாள் வந்தால் உள்ளுக்குள்ளே வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் உண்மையாக வந்து இந்த காலத்துலேயும் வந்து இப்படி கொடுக்குறோன்ற சொல்லி பெரிய ஒரு விஷயம் என்ன சொன்னால், ஸோ வந்து எல்லாமே செம்ம இலங்கையில் வந்து போய் கொண்டிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து இப்படி கொடுக்குறன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். வெளியில் நின்று இந்த போட்டை பார்க்குறதுக்கும் இந்த இடத்த பார்க்குறதுக்கு வந்து இது ஒரு சாப்பாடு கடை மாதிரி தெரியாது. பட் என்னென்னு சொன்னால், இந்த போட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுல வந்து நானும் வந்து ஃபஸ்ட்டுக்கு வரும்போது ஆக்களுக்கு எடுத்து இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த ரோட் வந்து இந்த இடம் வந்து குறிப்பாக எதில் இருக்குதுன்னு சொன்னால், பழையில இருந்து இயக்கச்சி போகிற ரோட் தான் இது. பழையில இருந்து இயக்கச்சி போகிறதுக்கு நடுவில் புதுக்காடுன்ற ஒரு சந்தி வந்து வரும். புதுக்காடுன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த புதுக்காட்டு சந்தியில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த போட்டை காணுவீங்க. அதாவது ஒரு 4 கிலோமீட்டர் இல்லாட்டி 5 கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து இந்த போட்டை காணுவீங்க. இந்த போட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் இந்த போட்டுக்கு வந்து அப்படியே எதிரே வந்து ஒரு நீலக்கடலில் வந்து கேட் கொடுத்துருப்பாங்களா, அந்த கேட்டால் தான் உள்ளுக்குள்ளே போகணும். வேறு எதுவுமே வந்து மாட்டாங்க. இதே மாதிரி வந்து உங்களோட இடத்துலையும் வந்து யாராவது செய்துட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எத்தனை பேருக்கு வந்து இப்படி செய்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து விளைப்பாறைக்கு வந்து சாப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இப்படி வந்து வெளியில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.